ஹாய், வெல்கம் டு தசா டிஜிட்டல் சர்வே. டில்ட்டுனா என்னன்னு பார்ப்போம் வாங்க. டில்ட்டுனா என்ன? டில்ட்டுனா சாய்வு அப்படின்னு அர்த்தங்க தமிழில். டெக்னிக்கலாக சொல்லுங்கள் அப்படின்னா, டில்ட்டுனா மூவ் இன்டு எ ஸ்லோப்பிங் பொசிஷன், அதாவது ஒரு சாய்வு நிலைக்கு நகர்த்துவது. இல்லை எனக்கு சிம்பிளாகவே சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா, நம்ம சைட்டுக்கு சர்வே பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சைட்டுக்கு போய்ட்டு செட்டிங் போடுவோம். அதில் டில்ட் செட் பண்ணுவோம், விச் யூஸிங் ட்ரைபாட் அண்ட் ஃபுட் ஸ்க்ரூ. இந்த ஃபுட் ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் செட் பண்ணிவிட்டு XY ஆக்சிஸ் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி 5 மினிட்ஸ்க்குள்ளே வர்ற மாதிரி 2 ஃபேஸ் செட் பண்ணுவோம். செட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் பேசிக்கான டில்ட். இந்த டில்ட் பார்த்தீங்கன்னா நேம் மாறும் நீங்கள் யூஸ் பண்ணுற பிராண்டை பொறுத்து. சோக்கி அண்ட் டாப்கானில் டில்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதே லைக்காவில் பார்த்தீங்கன்னா லெவல் அண்ட் ப்ளம்மட்னு இருக்கும். அது மொத்தம் கான்செப்ட் ஒன்று தான், பர்ஃபார்மன்ஸும் ஒன்று தான், நேம் மட்டும் சேஞ்ச் விச் இஸ் பிராண்டு பொறுத்தது. ஓகேங்களா? ஸோ இந்த டில்ட் மிஸ்டேக் ஆனால் என்ன ப்ராப்ளம்லாம் வரும்? நீங்கள் ஒரு புதுசாக சர்வே பண்ண போகிறீங்கன்னா டில்ட்டு பார்க்காம ஃபுல்லாக சர்வே பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. சர்வே பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராயிங்கு உட்கார வைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கம்பல்சரி மெஷர்மெண்ட் வராதுங்க, ஏதாவது வரும், தலையை பிச்சுப்பீங்க. ஏன்னா டில்ட் மிஸ்டேக்காக தான் இருக்கும். டில்ட் எப்படி நம்ம கரெக்டாக பண்ணுறோமான்னு தெரிஞ்சுக்கிறதுனா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட் வச்சு சர்வே பண்ணியிருக்கீங்க. ஃபைனலாக சர்வே பண்ணிவிட்டு அதே பாயிண்டில் வந்து க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 mm 2 mm எரர் வந்தால் கரெக்டுங்க. இல்லை ரொம்ப எரர் வருது அப்படின்னா மிஸ்டேக்குங்க, பெரிய பிரச்சனை தான். நீங்கள் ட்ராயிங் உட்கார வைக்கும்போது மறுபடியும் ரீஒர்க் பண்ணுற மாதிரி தான் வரும். அப்போ ரீஒர்க் பண்ணால் என்ன ஆகும்? உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டில்ட்டை கரெக்டாக அப்பவே பார்த்துருங்க. இது சர்வே பண்ணும்போது மட்டும் இல்லை, ஒரு சைட்டில் மார்க் பண்ணும்போதும் முக்கியம். சரி வாங்க டில்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா சோக்கி IM சீரீஸ். இதில் எப்படி டில்ட் செட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதுதான் மெயின் இன்டர்ஃபேஸ், இதுதான் மெயின் டிஸ்பிளே. இதில் எஸ்கேப் அழுத்திங்கன்னா உள்ள ஆப்ஷன்ஸ்குள்ளே போகும். அதில் டில்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டில்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டில்ட் வந்துடும். நீங்கள் வந்துட்டு உடனே ஒரு ஃபேஸ் வச்சு லாக் பண்ணிடணும். ஃபுட் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணணும். Y ஆக்சிஸை ப்ளஸ் ஆர் மைனஸ் உள்ளே வெளியே ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி X ஆக்சிஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 5க்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 2 செகண்ட்ஸ் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 5 வரைக்கும் அலவன்ஸு, 2 செகண்ட்ஸ் இருந்தால் நல்லது. இது பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு ஃபேஸு அதே மாதிரி பண்ணணும். இன்னொரு ஃபேஸ் வச்சு இப்படி லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு அதே மாதிரி Y ஆக்சிஸ் ஆல் அட்ஜஸ்ட் பண்ணி 5 செகண்ட்ஸ்குள்ளே வர வச்சுட்டு அதே மாதிரி X ஆக்சிஸ் 5 செகண்ட்ஸ்குள்ளே வர வைக்கணும். இந்த ஃபுட் ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே நீங்கள் எப்படி வேணாலும் திருப்பலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கணும். ஓகேங்களா? X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ் இப்படி தான் செட் பண்ணுறது. டில்ட்டுனா இப்படி தான் செட் பண்ணுறது. இது வந்து சோக்கியா மிஷின். டாப்கானும் சேம் தான், இதே மாதிரி தான் டாப்கானும் சேமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சர்வே ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.